வணக்கம். இன்னைக்கு அம்பையோட காவு நாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த கதையில் இசை குடும்பத்தில் பிறந்து வீணை வாசிப்பையே உயிராக வச்சிட்ருக்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்கிற திருமணம், அதனால் அவள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள், அப்படி போயிட்டுருக்கும்போது ஐயோ சோகத்திலேயே முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம மனசு துடிக்கும்போது அப்படி ஒரு நிகழ்ச்சியோடு முடிக்கிறாங்க அம்பை. அந்த நிகழ்ச்சி ரொம்ப சுகமாக இருக்கும். அதனால் வாசிக்கிறேன், வாங்க. காவு நாள். மற்ற இசைக்கலைஞர்கள் போல ஒரு ஜான் சரிகை போட்ட பட்டுப்புடவையும் நகைகளும் முகப்பூச்சும் மல்லிகை பூவுமாய் மேடையில் ஏறமாட்டாள் பிரம்மரா. பருத்தி புடவையோ கதர்புடவையோ தான். நல்ல மரத்தில் கடைந்த தன் வீணையை கையில் சாய்வாக ஏந்தியபடி அவள் மேடையில் வந்து அமர்வதுதான் பழக்கம். முதல் வரிசையில் அவள் தந்தையும் குருவுமான பன்மொழிப் புலவர் கந்தவேலும் தாய் கனகவல்லியும் இசைகுரு சுகவனம் ஐயரும் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் அருகில் பிரம்மராவின் உயிர் தோழியான இவள் கச்சேரி செய்யும் போது அவர்கள் அருகில் பிரம்மரா இருப்பாள். இருவரும் இணைந்து கச்சேரி செய்யும் போது மேடையின் இரு பக்கத்தில் இருந்தும் இருவரும் வீணையை ஏந்தி வரும்போதே கச்சேரி களை கட்டிவிடும். அவள் பிரம்மரா வண்டு, இவள் நிதிலா முத்து. முதலில் விநாயகர் மேல் ஹம்சத்வனியில் கீர்த்தனம் என்றில்லாமல் திருப்புகழ், வள்ளலார் பாடல், பாரதிதாசன் கவிதைகள் இவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை இசைத்துவிட்டு பிறகுதான் விநாயகர் மேல் பாடலும் மற்ற கீர்த்தனைகளும் என்று கச்சேரியின் சம்பிரதாய அமைப்பை மாற்றியிருந்தார்கள் இருவரும். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என எல்லா மொழி பாடல்களையும் பொருள் சிதையாமல் பிரித்து வாசிப்பதுதான் அவர்கள் குருவின் பாணி. தியாகராஜர் கீர்த்தனைகளையும் தீட்சிதர் கீர்த்தனைகளையும் பொருள் விளக்கத்தோடு கற்றுத்தருவார். சில வரிகளை பாடிவிட்டு அடக்கமான ஆறு என்பார். வேறு சில வரிகளின் முடிவில் கொட்டும் அருவி என்பார். அந்த உணர்வு வீணையில் வரவேண்டும் என்பார். மெல்லிய குரலில் பாட்டின் முதல் வரிகளை பாடியபடி வீணை வாசிப்பு தொடங்கும். இடையிடையே குரலும் வீணையும் மீண்டும் சேர்ந்து கொள்ளும். அன்று முதல் வரிசையில் அவர்கள் நால்வரும் அமர்ந்தாகிவிட்டது. கந்தவேல் ஐயா இன்னும் யாரையோ எதிர்பார்ப்பது போல் பட்டது. பிரம்மரா மேடையில் வந்து அமர்வதற்கு ஒரு நிமிடம் முன்னால் அவையில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. பளீர் என்ற பட்டுப்புடவையில் ஒரு அம்மாளும் சன்ன சரிகை வேட்டியும் சட்டையுமாக ஒரு இளைஞனும் உள்ளே வர கந்தவேல் ஐயா எழுந்து போய் அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார். அவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். சுகவனம் ஐயா பக்கம் சாய்ந்து மெல்ல, யாரு சார் அவங்க என்றாள் நிதிலா. தெரியலையா? மானுடம் காப்போம் கட்சித் தலைவர் கதிரேசன் வீட்டம்மா அமிர்தவள்ளி அவங்க. வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க பையன் தேவநாதன். நம்ம பிரம்மராவை பொண்ணு கேட்டிருக்காங்க. நிச்சயமாயிட்டப்பல தான் கச்சேரிக்கு வந்திருக்காங்க. எனக்கு சொல்லவே இல்லையே பிரம்மரா. எல்லாம் முடிவான பிறகு சொல்லலாம்னு இருந்திருப்பா. ஒரு ஊசி முனை குத்து ஏற்பட்டது மனதில். பிரம்மரா வீணையை ஏந்தியபடி மேடைக்கு வந்தாள். பருத்தி புடவையில் வரவில்லை. மயில் கழுத்து வண்ண பச்சையில் ஒரே ஒரு இலை சருகையிட்ட பட்டுப்புடவை. அமர்ந்த பின் குருவின் பக்கம் திரும்பி வணங்கிவிட்டு அவையை நோக்கி கை கூப்பினாள். அவை எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தது. அன்று வள்ளலார் பாடலுடன் தான் கச்சேரி தொடங்கும் என்று பிரம்மரா 2 நாட்கள் முன்பு கூறியிருந்தாள். வீணையை மடியில் வைத்து கொண்டு தந்திகளை மீட்டினால் ஒளி அமைப்பை உறுதி செய்து கொள்ள. பிறகு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டாள் என்று திருநாவுக்கரசரின் தேவாரத்தை மென் குரலில் பாடியபடி இசைக்க ஆரம்பித்த போது தேவநாதனின் முகத்தில் முறுவல் தோன்றியது. கந்தவேல் ஐயாவும் முகம் பூரிக்க சிரித்து கொண்டார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் வரி வந்தபோது ஒருத்தியை பிச்சியாக்கும்படி அவனிடம் என்ன இருக்கிறது என்று அறிய தேவநாதன் பக்கம் பார்த்தாள் நிதிலா. அவன் பாராட்டுகளை ஏற்பவன் போல தன் சுருட்டை முடியை கோதிக்கொண்டான். பிறகு கச்சேரி வழக்கம் போல் சிறப்பாக அமைந்தது. முடிவில் பூச்சி ஐயங்காரின் பூர்ணச்சந்திரிகா தில்லானாதான் வாசிப்பதாக இருந்தது. அதில் வரும் நீது மகிமழு தெலுசி என்று தெலுங்கில் உன் மகிமையை தெரிந்து கொண்டு சரணடைந்தேன் என்னும் வரிகள் போதாதென்றோ என்னவோ அதை வாசித்த பின்பு பாரதியின் பாயும் மொழி நீ எனக்கு பாடலை இசைக்க ஆரம்பித்தால் கச்சேரிக்கு முத்தாய்ப்பாக. தேவநாதனுக்கு பிடித்த பாடல் போலும். தில்லானாவுக்கு எழுந்த கரவோசை முதுகில் தட்டி கொடுப்பது போல் தொடர்ந்தது. முடிவில்
கச்சேரி முடிந்ததும் வழக்கமாக மேடைக்கு பின்னால் போய் பிரம்மராவை அணைத்து பாராட்டுவாள். அன்று அமிர்தவள்ளி அம்மாளையும் தேவநாதனையும் மேடைக்கு பின்னால் கூட்டிச் செல்ல கந்தவேல் ஐயா முனைந்திருந்த போது நித்திலா குருவிடம், சார் நான் கிளம்புறேன் சார் என்றாள். ஏம்மா பிரம்மராவை பார்க்க வரலையா? இல்லை சார், நேரம் ஆயிட்டது, கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அதன் பிறகு பிரம்மராவின் வாழ்க்கையை 4 வரிகளில் கூறிவிடலாம். பிரம்மரா அரசியல் சார்ந்த உலகம் ஒன்றில் பிரவேசித்தாள். 2 குழந்தைகளுக்கு தாயானாள். அரசியல் உலகம் அவளை உயரே ஏற்றி பின் மளமளவென கீழே இறக்கியது. அவள் அதன் தந்திரங்களையும் ஏய்ப்புகளையும் புரிந்து கொண்டு உடன்பட மறுத்தாள். ஆனால் அந்த 4 வரிகளுக்கிடையே 1/4 நூற்றாண்டு இருந்தது. 25 வருடங்கள், 25 வருடச் சுமைகள். அவற்றின் கணத்தை அவள் சுமந்தாள். சுமை 1, பண்பாடு. இந்த சுமையின் தன்மை மாறியபடி இருந்தது. அது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் தொட்டது. அதன் பொருளையும் தேவநாதன் குடும்பத்தினர் தங்களுக்கேற்ப மாற்றினார்கள். கந்தவேல் ஐயா மொழியால் பறந்து போனவர். இசையைப் போலவே மொழியும் எல்லையில்லா பெருவழி என்று நினைப்பவர். கனகவல்லியும் எல்லைகளை கடந்தவள். உயர்ந்த இசைவேளாளர் பரம்பரையில் வந்த அவள் ஒரு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியையாக இருந்தாள். அவர்கள் திருமணம் பல எதிர்ப்புகளை மீறி நடந்தது. இருவருக்கும் வெற்று பேச்சுகளிலும் விதண்டாவாதத்திலும் விருப்பம் இருக்கவில்லை. கதிரேசனின் குடும்பத்திலிருந்து வந்த திருமண கோரிக்கைக்கு சம்மதித்த காரணம் கதிரேசனின் தந்தையும் கந்தவேலின் தந்தையும் பெரியாருடன் நெருங்கி பழகியவர்கள் என்பதால்தான். உங்கப்பாவும் என் அப்பாவும் அந்த பெரியார் உலகத்துக்காரங்க. நாம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறது தானே நம்ம பலம். என்ன சொல்கிறீங்க என்றார் கதிரேசன். பலத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணு சம்மதிக்கணும், கனகா சரின்னு சொல்லணும், அதுதான் எனக்கு முக்கியம். அது புரியுது. ஆனாலும் பெற்றவங்க சொல்ல கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி இல்லை, அவளை சுதந்திரமாக வளர்த்துருக்கோம். அவளுக்கு தெரியும் எல்லாம். உங்கள் பையனும் வெளிநாட்டில் படித்தவர், சந்திக்கட்டும் 2 பேரும் என்றார் கந்தவேலு. பிரம்மராவிடம் 2 குடும்பங்களிலும் இருந்த தொடர்பு பற்றி கூறினார். செல்வாக்குள்ள குடும்பம் என்பதையும் தேவநாதன் படிப்பு பற்றியும் கூறினார். ஆரம்ப பேச்சுகளில் அவளை பங்கு பெற வைத்தார். அந்த கச்சேரியில் அவள் தன் முழு சம்மதத்தை தந்தாள். தேவநாதனின் தோற்றமும் வசீகரமும் அவன் வெளிநாட்டு படிப்பும் மனதில் ஏற்படுத்திய பிம்பம் பேரலையாய் வந்து பிரம்மராவை நிலைகுலைய வைத்தன. அவள் அப்படி சுலபமாய் வீழ்பவள் அல்ல. ஆனால் அது நேர்ந்து விட்டது. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி படத்தில் வரலட்சுமி பாடிய காதலாகினேன் பாட்டை முணங்கியபடி இருந்தாள். அந்த உணர்வை ஊதி ஊதி பெரிய பலூனாக மனதில் பறக்க விட்டிருந்தாள். அது இதயத்தையும் சுவாசப்பையையும் முட்டியபடி இருந்தது. தேனிலவு பயணம் பாரிஸுக்கு என்று தீர்மானமாகியது. அது குறித்த அதீத குதூகலத்தில் இருந்தாள் பிரம்மரா. பாரிஸில் செய்வதற்கு சில விஷயங்கள் அவள் மனதில் இருந்தன. 1, பாரிஸ் தெருவோர காப்பி கடைகளில் அமர்ந்து உலகை பார்க்க வேண்டும். 2, பகலெல்லாம் லூவ்ரவில் நேரத்தை செலவிட வேண்டும். பிறகு மாலை அதன் நினைவில் பிரெஞ்சு மது அருந்த வேண்டும். ஓ, அந்த ஆள் சிவப்பு மது. 3, வரிகளையும் வளைவுகளையும் உடைத்து ஒளிர் வண்ணங்களையும் ஓவிய கூடங்களின் வெளியே உள்ள ஒளி நிலைகளையும் ஓவியங்கள் மேல் தெரிக்கவிட்ட உணர்வை மையப்படுத்திய இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியங்கள் படைப்புகள் உள்ள கலைக்காட்சியத்தில் நாளெல்லாம் கிளாட் மோனேயையும் சிசானையும் பார்க்க வேண்டும். மொனேயின் நீல ஆற்றின் மேல் எழும் அந்த சூரியனை களைக்கும் வரை நோக்க வேண்டும். பிறகு வேன்காக் ஓவியங்களுக்காக மட்டும் ஒரு நாள். அவருடைய அரை ஓவியம், காதில் கட்டுப்போட்டும் தாடியுடனும் தாடி இல்லாமலும் சுய உருவ ஓவியங்கள், கோதுமை வயல் ஓவியம், காற்றில் அலையும் வயலை தீட்டிய போது அவர் மனதில் இருந்த உணர்வு சாவாம். உருளைக்கிழங்கு தின்பவர்கள் ஓவியம், எல்லாவற்றையும். ஐஃபில் கோபுரத்தின் மேல் தளத்தில் இரவில் கீழே ஒளியில் மூழ்கிய பாரிஸை பார்த்தபடி மனதுக்கு பிடித்தவனை முத்தமிட வேண்டும். அவள் குளிர்காலத்துக்கான கோட்டுகளையும் பேண்ட்டையும் அதற்கேற்ற மேலுடைகளையும் பெட்டியில் வைக்க ஆரம்பித்த போது அமிர்தவல்லி வந்தாள். என்ன பிரம்மரா, நீ பேண்டெல்லாம் தான் போடுவியா? என் வயசுக்காரங்க போடுறதானே அத்தை? அது கல்யாணத்துக்கு முன்ன. இப்போ நீ தேவநாதன் மனைவி, எங்கள் மருமகள் இல்லையா? சல்வார் கமிஸ் வேணா 1-2 எடுத்துக்க. அங்கே குளிரில் எப்படி புடவை கட்ட முடியும்? நான் புடவை கட்டிட்டு தான் போனேன். தம்பிக்கு இந்த உடையெல்லாம் அவ்வளவா பிடிக்காது. தமிழ் பண்பாடுன்னுட்டு ஒன்று இருக்குதே, எதுக்கும் தம்பியை ஒரு வார்த்தை கேட்டுடு. சற்று அதிர்ந்து போனாள். வெளியே போயிருந்த தேவநாதனுடன் தொலைபேசியில் பேசினாள். என்ன பிரம்மரா, அத்தை புடவை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க, அதுக்கென்ன?
குளிர்லையும் பனியிலையும் புடவை எப்படி கட்ட முடியும்? ஏன் கட்ட முடியாது? அம்மா புடவை தான் கட்டுவாங்க. தேவா, அம்மா வேற காலத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறபடி செஞ்சிடு பிரம்மரா. அப்புறம் இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்க முன்னால் வேண்டாம். விமான நிலையத்துக்கு அவள் நண்பர்களான கலைஞர்கள் வந்திருந்தார்கள். பெரிய குழு அவர்களுடையது. அந்த கால கலைஞர்களிடையே இருந்த போட்டி பொறாமை ஏதும் இல்லாமல் இவர்களிடையே நட்பும் அன்பும் இருந்தன. அவர்களில் சிலர் நெருங்கி பழகினார்கள், காதல் கொண்டார்கள், பின் விலகினார்கள். சில சமயம் திருமணம் செய்து கொண்டு விலகினவர்களும் உண்டு. ஆனால் இசை அவர்களை இருத்தியது, ஒன்று கூட்டியது. விமான நிலையத்தில் அவர்கள் பிரம்மராவிடம் உரிமையுடன் பழகியது தேவநாதனுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவன் இறுகிய முகம் நித்திலாவுக்கு கூறியது. பிரம்மரா, ஒயின் சாப்பிட்ற போது எங்களை ஞாபகம் வச்சுக்கப்பா. ஃபோட்டோவில் வாயை திறந்துட்டு பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி கோண சிரிப்பை சிரிக்காதப்பா. சார் வீட்டில் பயந்துட போகிறாங்க. ஆமாம் ஆமாம், மோகினி சிரிப்பு. சிரிப்பும் கும்மாளமுமாய் வழி அனுப்பி வைத்தார்கள். பாரிஸில் அவள் பட்டியலிட்டிருந்த எதையும் செய்ய முடியவில்லை. தேவநாதனுக்கு ஓவியத்தில் ஈடுபாடு இருக்கவில்லை. ஐஃபில் கோபுரத்தின் மேல் தளத்தில் முத்தமிடுவது தமிழ் பண்பாடு அல்ல என்றான். நிலாமுற்றத்தில் வீட்டின் வெளியே கள்ளத்தனமாக சந்திப்பது என பல வகைகளில் காதல் செய்திருக்கிறார்கள் நம் பண்பாட்டில் என்று அவள் சிரித்து கொண்டே கூறிய போது முறைத்தான். வைன் பற்றி கூறிய போது, உன் சிநேகிதங்க வேடிக்கைக்கு சொல்கிறாங்கன்னுட்டு நினச்சேன். நீ இதெல்லாம் சாப்பிடுவியா என்ன? பாட்டு வீணைன்னு இருப்பேன்னுட்டு நினச்சேன் என்றான். அந்த கால பாடினிகள் எல்லாம் சாப்பிடலையா என்ன? ஔவையார் கூட கல் குடிச்சிருக்காங்க தெரியுமில்ல என்றதும் தலை வலிக்குது என்று பேச்சை முடித்தான். பிறகு அவள் கச்சேரிகளுக்கு பாரிஸ் போன போது ஓவியங்களை பார்க்கும் ஆசையையும் வைன் குடிக்கும் ஆசையையும் நிறைவேற்றி கொண்டாள். இச்சை சார்ந்த மற்ற ஏக்கங்களும் தேவைகளும் புதையுண்டு போயின. சுமை 2. அரசியல். திரும்பி வந்ததும் பண்பாடு சார்ந்த பல பொறுப்புகளை தனக்கு தந்தது அவளுக்கு பிடித்திருந்தது. மாதந்தோறும் சில கலைஞர்களை அழைத்து கௌரவித்து இசை, நாடகம், நடன நிகழ்ச்சிகளை அமைக்கும் பொறுப்பை அவளுக்கு தந்தார்கள் மானுடம் காப்போம் கட்சி சார்பாக. நண்பர்களுடன் அவள் தொடர்பு முறியாவிட்டாலும் சந்திப்பது குறைந்தது. ஒரு மாலை அமிர்தவள்ளி, யாருமா அந்த ரங்கநாதன் என்றாள். ஏன் அத்தை, அவர் வந்தாரா? கூத்து குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப நல்லா பாடுவார் அத்தை, அவரை கூப்பிடலாம்னு இருக்கேன். அதென்னவோ உன்னை பார்க்கணும்னு வந்தாப்புல. அவர் நடத்துகிற கூத்து பள்ளியில் ஏதோ விழாமா, உன்னை கூப்பிட வந்தார். கையில் ஒரு பொன்னாடை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பேசி அனுப்பிச்சிட்டேன். ரங்கநாதனை கைபேசியில் கூப்பிட்டாள். தன் வழக்கமான பாணியில், யக்காவ், உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் அத்தைக்காரி 5 நிமிஷத்தில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ரங்கா, சாரி, நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கலாம்ல. எப்போ விழா சொல்லுங்கள், வரேன் நான். சின்ன விழாதான், பேனர்லாம் கிடையாது, பொன்னாடை போட மாட்டேன், வருவீங்களா? கட்டாயம். அவளால் போக முடியவில்லை. அன்று முதல்வர் வீட்டில் விருந்து. அவள் வீணை கச்சேரி செய்ய வேண்டும் என்பது அவர் விருப்பம். அவளுக்கு இசையரசி பட்டமும் அன்று தருவதாக ஏற்பாடு. ரங்கநாதன் குறுஞ்செய்தி அனுப்பினான். பரவாயில்லை இசையரசியே, சுகவனம் ஐயரும் உங்கள் ஐயா கந்தவேலும் வந்து கௌரவிச்சாங்க. ஐயாவிடம் பேசிய போது, பிரம்மரா, ரொம்ப மகிழ்ச்சியுமா இசையரசி பட்டம் கிடைச்சதுக்கு என்றார். என்னப்பா இப்படி சம்பிரதாயமாக பேசுகிறீங்க? எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க. அது என்ன வந்து போய் போங்கப்பா. வர்றேம்மா. வராமல் இல்லை. அவர் பலமுறை வந்திருந்தார் கனகவள்ளியுடன். பெரிய வரவேற்பறையை மீறி உள் வரவேற்பறைக்கு அவர்களால் வர முடியவில்லை. ஒரே ஒரு முறை அமிர்தவள்ளி அவர்களிடம் பேசி, பொண்ணு வீட்டில் கை நினைக்க மாட்டோம் நாங்கள்லாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். அந்த விளக்கலுக்கு காரணம் இருந்தது. கனகவள்ளியின் முன்னாள் மாணவனான ஒரு தலித் இளைஞன் ஒரு மேல் சாதி பெண்ணை மணந்திருந்தான். பெண்ணின் தகப்பன் கதிரேசனிடம் முறையிட்டிருந்தார். கதிரேசன், இது பண்பாட்டுக்கு எதிரானது, கலப்பு திருமணம் கூடவே கூடாது என்று கூறியிருந்தார். ஆனால் ஏடாகுடமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று கந்தவேலும் கனகவள்ளியும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து பெண்ணின் தந்தையிடமும் நல்ல வார்த்தை பேசி அந்த இளைஞனின் குணங்களை எடுத்து கூறி இரு குடும்பங்களையும் சந்திக்க வைத்து எந்தவித அசம்பாவிதமும் நேராமல் சரிப்படுத்தி இருந்தார்கள். கதிரேசன் தன் ஆளுமை குலைந்தது போல உணர்ந்தார். வருவதும் போவதும் பேச்சும் குறைந்து போய் ஒரு கட்டத்தில் நின்றே விட்டது. வெளியே காட்டிக்கொள்ளாமல் இது நடந்ததால் பிரம்மரா இது பற்றி அறியவில்லை. சுமை 3. செல்வம். அந்த குடும்பத்தின் பொருள் ஈட்டும் வழிகள் குறித்து குழப்பமாகவே இருந்தது.
தேவநாதன் ஒரு திரைப்பட கம்பெனி ஆரம்பித்த போது சினிமா மூலம் பல மாற்றங்கள் கொண்டு வர இயலும் என்றுதான் பிரம்மரா நம்பினாள். அவன் தாத்தா ஞானமுத்து பெயரில் பேர்ல் ஆஃப் விஸ்டம் என்ற பெயரில் கம்பெனி. அது என்ன ஆங்கில பெயர் என்றபோது, நம்ம படம் கேன்ஸ் வரைக்கும் போகணும்ல என்றான். கேன்ஸ் என்ன, காட்பாடி தாண்டாது என தோன்றியது. வழக்கமான கதை. கதாநாயகன் நடன மாதுவுடன் இணைந்து மனைவியை கைவிட்டு பிறகு அவள் அவனை மீட்கும் கதை. காதல் கனிரசம், இதழின் தேன்ரசம் என்ற பாடல்கள். கேன்ஸ் வரை போவதால் கீழே ஆங்கிலத்தில் அடித்தலைப்புகள் இட்ட ஒரு பிரிண்ட் வேறு. படம் பெரும் வெற்றி பெற்றது. சிலப்பதிகாரத்தை ஆதாரமாக்கிய கதை என புகழாரம். பண்பாட்டின் நாடி துடிப்பை கணிப்பவர்கள் நாங்கள் என்று கதிரேசன் கூறினார். அவள் கம்பெனி விஷயத்தில் விலகியே இருந்தாள். ஆனால் இவளும் ஒரு வியாபார கூட்டாளியாக இருந்தாள். சொன்ன இடத்தில் கையெழுத்திட்டாள். 100 கோடி முதலீடிட்ட படம் ஒன்றில் அவள் பாட வேண்டும் என்று ஒரு பெரிய இசை இயக்குனர் விரும்பினார். தான் வீணை வாசிப்பவள் பாட்டு எப்படி பாட முடியும் என கூறியும் கேட்கவில்லை. சொற்களில்லாத ஸ்வரங்களை பாடி காட்டினார். ஹம்சானந்தியில் மெட்டு போட்டிருந்தார். பிறகு கவிதை வரிகளை அனுப்பியதும் தூக்கிவாரி போட்டது. ஆணும் பெண்ணுமாக பாடும் பாட்டு, பால் உணர்வை தூண்டும் வார்த்தைகள். அவள் பாட மறுத்துவிட்டாள். அதென்ன பெரிய நாடகம் போடுறா, அவங்கம்மா அப்படியெல்லாம் பாடுற குளத்திலிருந்து வந்தவங்க தானே என்றார் கதிரேசன். அது அவளை தைத்தது. அவள் தாயின் கலை பரம்பரை பற்றி அவளுக்கு மெத்த பெருமிதம் இருந்தது. ஒரு பாமரன் போல அந்த பரம்பரையை துச்சமாக பேசியது சினத்தை ஏற்படுத்தி பின் கண்ணீர் சிந்த வைத்தது. பலமுறை அம்மாவிடம் அது பற்றி பேச நினைத்து பிறகு பேசாமல் விட்டாள். 2 பூகம்பங்கள் வந்தன அவள் வாழ்க்கையில். முதல் பூகம்பம் தேவநாதன் மூலம் வந்தது. அவன் கம்பெனி வேலையாக வெளிநாடு போயிருந்தான். அவள் நண்பன் வயலின் கோபுதான் கூப்பிட்டு சொன்னான், பிரம்மரா உனக்கு ஒன்றுமே தெரியாதா? என்ன விஷயம் கோபு? தேவநாதனை ஒரு சின்ன பொண்ணோட பிளேனில் பார்த்தேன். அவர் வேலையாக போயிருக்கார் கோபு. எனக்கு இந்த தடவை டிசம்பர் கச்சேரி நிறைய, போக முடியல அவரோட. என்ன வேலை பிரம்மரா? அவளும் அவரும் ஒன்றா உட்கார்ந்தாங்க. வேலை விஷயமா இருக்கும். நீ இந்த உலகத்தில் இருக்கியா இல்லையா? அவளை அவர் தோளில் சாய்ச்சிக்கிட்டே இருந்தார். என்னது? தேவநாதன் வந்ததும் கேட்டாள் அது பற்றி. பிரம்மரா, நம்ம பட நடிகை அவள் தலைவலி நட்டு தோளில் தலையை வச்சுக்கிட்டா. என்ன கம்பெனி வேலையாக போனீங்க? உடனே வெகுண்டான், கூச்சல் போட்டான். ஆமாம் போனேன், அவ கூட. யாரும் பண்ணாததை பண்ணுனா? சுற்றியிருந்த சுவற்றின் கீறல்கள் தெரிந்தன. 2வது பூகம்பம் அஸ்திவாரத்தையே அசைத்தது. திடீரென்று வருமான வரி இலாக்காவிலிருந்து ஆட்கள் நுழைந்தார்கள். வீட்டின் பல மூலைகளிலிருந்தும் பணத்தையும் நகைகளையும் எடுத்தார்கள். அவர்கள் சுட்டிக்காட்டிய அத்தனை முக்கிய ஆவணங்களிலும் கோப்புகளிலும் அவள் கையெழுத்து இருந்தது. பல கோடி வருமான வரி ஏய்ப்பு என கூறினார்கள். அத்தனைக்கும் அவள் பொறுப்பு என்றார்கள். சிக்கலை தீர்ப்பதில் இறங்கினார்கள் பிரபல வக்கீல்களும் தேவநாதனும். அவள் வீட்டில் அடைந்து கிடந்தாள். சுமை 4. குழந்தைகள். வயிற்றில் சுமந்த போது அவர்கள் கணக்கவில்லை. நெஞ்சில் ஏற்றிக்கொள்ள முயன்ற போது பாறாங்கல்லாக கணத்தார்கள். திருமணமான 2வது ஆண்டில் 2 குழந்தைகள் பிறந்தன. சிவகாமி, பார்த்திபன் என பெயரிட்டது கந்தவேல்தான். சுகவனம் ஐயர் நீலாம்பரியில் ஒரு தாலாட்டு மெட்டமைத்து தந்தார் அவள் குழந்தைகளுக்கு. அவள் திரைப்பட பாடலை பாட மறுத்த போது பார்த்திபனும் சிவகாமியும் பிறந்து 10 ஆண்டுகளாகி இருந்தன. மற்ற பல தலைவர்களின் குழந்தைகளைப் போலவே இவர்களும் ஆங்கில பள்ளிகளில் படித்தார்கள். அவள் தந்தைக்கு அது ஒரு குறையாகவே இருந்தது. அந்த 2 பெரும் பூகம்பங்கள் ஏற்பட்ட போது அவர்கள் இருவருக்கும் 23 வயது. ஒவ்வொரு இரவும் யுகமாய் நீண்டது. தேவநாதன் நிலைமையை சீராக்க அலைந்தபடி இருந்தான். பிரச்சனையை தீர்ப்பதில் முனைந்தவர்களுக்கு பணம் கையை விட்டு போகக்கூடாது என்பது குறியாக இருந்ததே ஒழிய இவளுக்கு என்ன ஆகும் என்பதை பற்றிய கவலை இருக்கவில்லை. ஓரிரவு கைபேசி இணைப்பு கிடைக்க அறையின் வெளியே வந்தபோது பேச்சு குரல் கேட்டது. சிவகாமியும் பார்த்திபனும் கதிரேசனும் அமிர்தவல்லியும் பேசி கொண்டிருந்தார்கள். அது என்ன தாத்தா, அம்மா அப்படி சோகங்காக்குறாங்க, என்ன ஆயிட்டது இப்போ என்றான் பார்த்திபன். அது உங்கள் கந்தவேல் தாத்தா பொண்ணு இல்லை, அப்படித்தான் இருக்கும். அவங்க எப்போவுமே குழப்புவாங்க. ஒரு பக்கம் பெண்கள் சுதந்திரம்னு பேசுவாங்க, இன்னொரு பக்கம் கம்பெனி நடத்த தெரியாமல் திணறுவாங்க. ஊழல்னு சொன்னாலே ஏதோ பூதம்னு பயப்படுவாங்க. கம்பெனினா எத்தனையோ விஷயம் இருக்கும்ல என்றாள் சிவகாமி. அவள் எப்பவும் அப்படித்தான், உனக்கு தெரியாது. தேனிலவுக்கு பேண்ட்டு போட்டுட்டு போவேன்னா அங்கே அவன்கிட்ட வைன் வேணும்னு கேட்டாலாம். பெரிய புதுமை பொண்ணு. கூடவே கெக்க பிக்கன்னுட்டு சிரிச்சுக்கிட்டு சிநேகித கூட்டம் இருக்கும்.
நம்ம பண்பாடுன்னா என்ன, எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், குடும்ப விவகாரங்களில் எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு இன்னும் தெரியல. ஆச்சுது 50 வயசு என்றாள் அமிர்தவள்ளி. நானும் சிவகாமியும் கம்பெனியில் சேர்றோம் தாத்தா, வேறு மாதிரி படமாக எடுக்கலாம். இதுதான் நான் வளர்த்த பிள்ளைங்க பேச்சு. என்னவோ யாரோ தலையை வாங்கிட்ட மாதிரி இல்லை பேசுகிறா. படபடப்பாக இருந்தது பிரம்மராவுக்கு. மெல்ல பின்கதவை திறந்து பின்பக்கத் தோட்டத்தின் சிறிய நுழைவாயில் வழியாக வெளியே வந்தாள். சில்லென்று காற்று வீசியது. உடல் நடுங்கியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நித்திலாவை கைபேசியில் கூப்பிட்டாள். சற்று நேரம் ஆயிற்று எடுக்க. நித்திலா. யார், பிரம்மராவா? என்னாச்சுது? ராத்திரி 2 மணி. நித்திலா, வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தெருவில் நிற்கிறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா? வரேன் என்றாள் நித்திலா உடனே. சற்று நேரத்தில் வயலின் கோப்புவுடன் காரில் வந்தாள். நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த அவளை அணைத்து வண்டியில் ஏற்றினாள். கோப்பு வண்டியை கிளப்பினான். தூக்கம் விழித்த ஒரு குயில் எங்கேயோ கூவியது. நித்திலாவின் தோளில் தலையை வைத்து கொண்டாள். சுமை நீங்கள். கந்தவேல் ஐயாவும் சுகவனம் ஐயாவும் 80 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். கனகவள்ளி இன்னும் 2 ஆண்டுகள் பின்னே இருந்தாள். பிரம்மராவின் நண்பர்கள் வாழ்க்கையின் பல நிலைகளை கடந்திருந்தார்கள். சிலருடைய குழந்தைகள் இசை உலகில் நுழைந்து சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் தனிமைப்பட்டிருந்தார்கள். நித்திலா தனியாகவே இருந்தாள். அவள் பெற்றோர்கள் இல்லை. வயலின் கோப்புவுடன் உறவு என்று பலர் கூறினார்கள். அவள் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இரவில் அகால நேரத்தில் கதவை தட்டிய போது கந்தவேல் ஐயா அமைதியாக 25 ஆண்டுகள் கடக்காதது போல, அவள் எங்கோ சிறிது நேரம் வெளியே போய்விட்டு வந்தது போல கதவை திறந்தார். அவர் தோளில் தலை வைத்து, அப்பா வீணையை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்பா என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள். போவது போ, நாளைக்கு வரவழைக்கலாம், அவங்களுக்கு அது எதுக்கு உபயோகப்படும் என்றார். கனகவள்ளி சுட சுட காப்பி கலந்து எடுத்து வந்தாள். மறுவாரம் அருகில் இருந்த சிற்றூர் கோயில் ஒன்றில் கச்சேரி ஏற்பாடு செய்தார் சுகவனம் ஐயா. நித்திலாவும் அவளுமாய் செய்யும் கச்சேரி. பூதாகர விளக்குகள் இல்லாமல் மெல்லிய விளக்குகள். இசையறிந்த அவை. ஆரம்ப பாடலாய் தேவாரத்தை எடுத்தால் பிரம்மரா. மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். ஓதும் நாள், உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், உயிர் பாடை மேல் காவுநாள் இவை என பாடல் போன போது காவுநாள் இவை என்று பாடிவிட்டு இழைத்து இழைத்து வாசித்தாள். மெல்ல மெல்ல வாழ்தல் என்பது கனமில்லாத ஒன்றாகியது. அருமையான கதை தானே. அந்த பிரம்மர் அவங்க அப்பா கிட்ட வந்து திரும்பி வந்ததும் நமக்குள்ளே எப்படி ஒரு நெகிழ்ச்சி பரவுது பாருங்க. ரொம்ப நன்றி.